கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: நான் தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். இந்த செய்தியை பல கோணங்களிலே பேசியிருக்கிறேன் தாவீதை குறித்து. இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான பார்வையிலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டு இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறேன். நாளின் செய்தி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனத்திலிருந்து உங்களோடு கூட சில ஆவிக்குரிய சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். தாவீதை குறித்து வேதம் அடிக்கடி பேசுகிறது. அவருடைய வீழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அவருடைய வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங். அநேகரால் தேவனால் கவர்ச்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். இரண்டாவது இன்ஸ்பைரிங். அநேகருக்கு ஒரு உற்சாகத்தையும், சோர்ந்து போன மனிதர்களுக்கு சூரை மாற்றக்கூடிய ஒரு மேன் ஆஃப் இன்ஸ்பைரிங். அவருடைய சங்கீதங்கள் சோர்ந்து போன நேரங்களிலே நம்மை தூக்கி எடுக்கிறது. மூன்றாவது மேன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்டிவ். அவருடைய போதனைகள், அவருடைய சத்தியங்கள், அவருடைய வாழ்க்கை முறை. எனவேதான் எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதிப்பேன். எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆழத்திலும் ஆழியிலும் அவரை துதிக்கிற ஒரு மேலான கிருபை. இஸ் a man of instructive. அவர் வாழ்க்கையிலே பல விளைவுகள் இருந்தாலும், வீழ்ச்சி இருந்தாலும், you can see the divine nature in his life. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த நீங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக God rewarded him. தேவன் அவரை கனம் பண்ணிக்கிறார். எனவேதான் அடிக்கடி திருமறையில தாவீதின் குமாரனே, அவருக்கு ஆண்டவர் ரட்சகருக்கு இன்னொரு பெயர் தாவீதின் குமாரன். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவன். இந்த நாளில் ஒரு 3 குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நம்பர் 1, the integrity of his heart. அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த உண்மை, இன்டெகிரிட்டி. இரண்டாவது, the maturity. தாவீதின் வாழ்க்கையில் இருந்த முதிர்ச்சி. மூன்றாவது, his fidelity. அவருடைய உண்மை, நம்பகத்தன்மை. இன்றைக்கு ஊழியம் செய்ய அநேகருக்கு அந்த இன்டெகிரிட்டி என்பது இல்லாமல் இருப்பது மிகுந்த வேதனை. அதாவது பவுலடியான் சொல்லுகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, தங்கள் உலகத்திலேயும் விசேஷமா உங்களிடத்திலேயும் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சி எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. யோசித்து பாருங்கள், திவ்ய உண்மை, the godly integrity. இன்னைக்கு அநேகருக்கு வாழ்க்கையில இந்த திவ்ய உண்மை இருக்கிறதா என்று தெரியவில்லை. உண்மையின் உச்சக்கட்டம் திவ்ய உண்மை. பேச்சிலே, நடத்தையில, செய்கையில. ஒரு 3 குறிப்பில் திரும்ப நினைப்பட்டிருப்பது the integrity of his heart. இந்த இதயத்தில் உண்மை. உண்மை என்பது வார்த்தையில் அல்ல, இதயத்தில். சிலர் வார்த்தையில பேசுவார், உண்மை குறித்து ஏராளமான செய்திகளை பேசுவார்கள். ஆனா பேசுகிற மக்களுக்கு உண்மையா இருக்கிறார் என்பது கேள்வி. கட்டின மனைவிக்கு உண்மையா இல்லை, திருச்சபைக்கு உண்மையா இல்லை, தேவனுக்கு உண்மையா இல்லை. இரண்டு பிள்ளையே, தேவனுக்கு உண்மை இல்லாத ஒரு மனிதன் தன் சொந்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்க முடியாது. இரண்டாவது, மெச்சூரிட்டி. இன்னைக்கு அந்த உண்மை இல்லை என்றால் முதிர்ச்சி இல்லை. முதிர்ச்சி என்பது வயது, அனுபவங்கள் அல்ல. முதிர்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒட்டி பிணைந்த ஒன்று. அநேகரை பார்க்கிறோம், வயது முதிர்ந்தவர்கள் தான், ஆனா அவருடைய பேச்சு முதிர்ச்சி இல்லாத பேச்சு. நீண்ட கால அனுபவம் இருக்கிறது, நீண்ட கால ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் இன்னும் அந்த முதிர்ச்சி இல்லாதிருப்பது வேதனைக்குரியது. அந்த பேச்சிலே, அவருடைய ஒவ்வொரு காரியங்களில there is no maturity. காலகால சபைக்கு போறோம், இன்னும் அந்த முதிர்ச்சி இல்லாமல் இருப்பது அது வேதனைக்குரியது. அது எதன் அடிப்படையில் என்று சொன்னால் அதை விரும்பவில்லை. ஓசியால வாசிக்கிறோம், அவனில் நரைமை தெளித்திருக்கிறது, ஆனால் அவனோ அதை அறியாதிருக்கிறார். இன்றைக்கு எல்லாம் தெரிகிறது, ஆனால் இன்னும் அந்த வளர்ச்சி இல்லை. மூன்றாவது சொல்லுகிறேன், the fidelity.
அவனுடைய நம்பகத்தன்மை. என்னோடு கூட சேர்ந்து அன்பானுடைய 1 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 9:4. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை இது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. கவனியுங்கள், அவன் மரித்து பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதாவது உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. எப்படி நடந்தாராம்? முதலாவது, கட்டளையிட்ட யாவற்றையும் செய்தார். 3வது, நியாயங்களை கை கொண்டார். 3வது, அவர் சமூகத்திலே உத்தமமும் செம்மையுமாய். இது அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் உங்களை குறித்து என்னை குறித்து நம்முடைய மரணத்திற்கு பேசப்பட வேண்டும். இந்த வார்த்தையை படிக்கிறேன். என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் நடந்தான். என் சமூகத்தில். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! என் சமூகத்தில் உத்தமமாய் நடந்தான். இன்றைக்கு மக்கள் முன்பாக எப்படி வாழ்வது முக்கியம் அல்ல, தேவனுக்கு முன்பாக அந்த வார்த்தை தேவன் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கடினம் செய்தான். 2வது, கை கொண்டார். 3வது, அவர் சமூகத்தில மன உத்தமும் செம்மையுமாய் நடந்தான் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு தாவீதுடைய வீழ்ச்சியை பேசுகிறோம், அவருடைய பல காரியங்களை பேசுகிறோம். ஆனால் இதை பேச தவறி விடுகிறோம். அவர் சொல்ல விரும்புகிறார், கவனியுங்கள், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. நண்புடைய பிள்ளையே, நீங்கள் மரித்தாலும் நான் மரித்தாலும் இந்த உலகம் சாட்சி சொல்ல வேண்டும், பரலோகம் சாட்சி சொல்ல வேண்டும். கவனிங்கள், நான் மரித்து 10 நாளைக்கு பின்பு வேதம் சொல்லுகிறது, இது யோசுவாவுக்கு சொல்லுகிறார். யோசுவா மரித்து 2 நாளைக்கு பிறகு அவன் சொன்னதையும் அவன் செய்ததையும் ஜனங்கள் கேட்டு அவன் ஆராதித்த கர்த்தரை ஜனங்கள் ஆராய்த்தார்கள். எத்தனை பெரிய வார்த்தை! அவன் சேவித்த, அவன் தொழுது கொண்ட அந்த தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள். என்னுடைய முதல் குறிப்பு தி இன்டெகிரிட்டி. ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் என் சமூகத்துல மன உத்தமமும் செம்மையுமாய். உத்தமம் என்று வார்த்தையில் அல்ல, மனதில். 2வது, செம்மையாய். கவனிங்கள், அவனுடைய எதை காட்டுகிற சொன்னால் அவனுடைய திறந்த மனதை காட்டுகிறது. அந்த வார்த்தை படிக்கிறேன். என் சமூகத்துல மனம் உத்தமம் செம்மையுமாய். இந்த ஓப்பனஸ். இன்னைக்கு அந்த திறந்த மனது அநேகருக்கு இல்லை. மேடையில ஒருவராக இருக்கிறார்கள், அந்தரங்க வாழ்க்கையில ஒருவராக இருக்கிறார்கள். மேடையில எல்லாரும் தேவதூதர்கள் தான், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது அலங்கோலமான வாழ்க்கை. பக்தன் பாடினார், பாரும் என் தந்தையின் உள்ளத்தை யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை. இன்றைக்கு நம்முடைய உள்ள அலங்கோலத்தை அறிந்தவர் ஆண்டவர் மட்டும்தான். அதாவது இந்த திறந்த ஒரு மனது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாது இல்லதென்றும். மேடையில எல்லாருமே தேவதூதர்கள் தான், ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையை அவள் பார்க்கும் போது மிகுந்த வேதனை. அதெல்லாம் நான் பல ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். மேடையில யாரையும் பார்த்து புகழ வேண்டாம். மேடையில் யார் இருக்கிறார்களோ அப்படி அவர்கள் அந்தரங்க வாழ்க்கை இருக்கிறார்கள் என்றுதான் கேள்வி. இசைக்கில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவரவர் நாங்கள் அந்தகாரத்தில் செய்கிற அசுத்தத்தை கண்டாயா? நான் கண்டேன். அதாவது அந்தகாரத்துல அவர்கள் மூப்பர்கள் தான், ஊழியர்கள் தான். ஆனால் அவருடைய அந்தகாரத்துல அவள் செய்கிற அசுத்தமான காரியங்களை நீ கண்டாயா? நான் கண்டேன். அவளுடைய இந்த ஓப்பனஸ், திறந்த மனதை அவரே சொல்லுகிறார். 26ஆம் சங்கீதம் 1-2, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். இதுதான் திறந்த மனம். 2வது, நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். 3வது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அடுத்த வார்த்தை இது ஓப்பனஸ், திறந்த மனம். கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும்
புடமிட்டு பாரும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். இந்த யாரும் அதை விரும்புவதில்லை. We don't want to judge by the people. நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்றது விரும்புறதே இல்லை. தவறை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் மிக சிலர் தான். இங்கே தாவீது சொல்லுகிறார், என்னை நியாயம் விசாரியும். அடுத்த வார்த்தை, நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். இது மிகைப்படுத்தல் அல்ல, ஒரு உண்மையான வாழ்க்கை, சத்தியமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை. உத்தமத்தில் நடக்காம உத்தமத்தில் நடக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நான் என் உத்தமத்தில் நடக்கிற நிகழ்காலம், நடந்தே நல்ல, நடப்பே நல்ல, நடக்கிறேன். எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை துயர் வந்தாலும், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும். அடுத்து இன்னொரு வார்த்தை, சங்கீதம் 26:2, கர்த்தாவே என்னை பரீட்சித்து பாரும், என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். கவனிங்கள், அந்த தைரியம் இல்லை என்றால், அந்த வாழ்க்கை இல்லை என்றால் இந்த வார்த்தைகள் வராது. 4 காரியங்களை சொல்லுகிறேன். The openness, இரண்டாவது the brokenness, மூன்றாவது the truthfulness, நான்காவது the holiness. இந்த வசனத்துல 4 இருக்கிறது. openness, இரண்டாவது அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை சோதித்து பாரும். 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீ புறக்கணீர். தன்னை பற்றி சொல்லுகிறார். ஆரம்பசன ஓப்பன்னஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட். இரண்டாவது த brokenness, அவருடைய சொல்லுகிறார், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீ புறக்கணிப்பீர். தன்னை பற்றி. அப்படியானால் உடைக்கப்பட்ட மனிதன், மனிதர்களால், உறவுகளால், சொந்தங்களால், சொந்த மகனால், கவனிங்கள், அவனுடைய சொந்த உறவுகளால், சவுலால், அப்சலோமால், அகித்தோப்பேலால், யாரை நம்பி இருந்தாரோ அந்த வார்த்தை, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியன். ஓப்பன்னஸ், அவருடைய முதல் சொன்னேன், த இன்டெகிரிட்டி. அவர் உண்மையிலே பார்க்கல தெரியுமா? திறந்த மனம். இரண்டாவது உடைக்கப்பட்ட ஒரு இதயம். நண்பு ஊழியர்களே, நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமா? தேவனால் சாட்சி பெற வேண்டுமா? உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் பேசப்பட வேண்டுமா? இது தவிர்க்க முடியாதது. நொறுக்கப்படுதல் அவசியம், உடைக்கப்படுதல் அவசியம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும், the broken life. இதுதான். அதற்கென்றே சிலரை இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. பிசாசு எழுப்பி இருக்கிறான், நம்மளை உடைப்பதற்கு, நம்மளை நொறுக்குவதற்கு. நிறைய பேர் இருக்கிறாங்க. கூடவே இருக்கிறார்கள், குடும்பத்திலே இருக்கிறார்கள். தாவீதுக்கு தூரத்தில் இல்லை, குடும்பத்திலேயே அவரை நொறுக்க. பட் இவர்களுக்கு மத்தியில அன்பானுடைய அந்த மன உத்தமம், உங்களுடைய சமூகத்தில மன உத்தமமாய் இருந்தேன், அதை விட்டுவிட வேண்டாம். மூன்றாவது அவருடைய உண்மை, the truthfulness. சங்கீதம் 15:1-2, அவருடைய உண்மை அதை சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்துல தங்குவான்? யார் உம்முடைய பசுத்த பர்வத்துல வாசம் பண்ணுவான்? உண்மை சொல்லுகிறார், உத்தமனாய் நடந்தேன், நீதி நடப்பித்தேன், மனதார சத்தியத்தை பேசினேன். சொல்ல முடியுமா? உத்தமமாய் நடந்தேன். இது தேவன் சொல்லுகிறார், தேவனை சாட்சி கொடுக்கிறார். அவன் மரணத்துக்கு பிறகு உத்தமனாய் நடந்தேன், God approved it. இரண்டாவது நீதியை நடப்பித்தேன். மூன்றாவது சத்தியத்தை மனதார சத்தியத்தை பேசுகிறேன். உண்மைதான் சொல்றேன். விளைவுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். இட் ஸ்பீக்ஸ் த ட்ரூத்ஃபுல்னஸ். அவருடைய உண்மைக்கு இது அடையாளம். வேதம் சொல்லுகிறது, நாவினால் புறங்கூறுவதில்லை, தோழனுக்கு தீங்கு செய்வதில்லை, அவனால் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை நான் எடுப்பது இல்லை. கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? அது வார்த்தை, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை. இந்த காலகட்டத்துல இதை பேசுற வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் பேச முடியாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை.
இப்படி வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து தேவனே சொல்லுகிறார், உத்தமனாய் நடந்தான், நீதியை நடப்பித்தான், சத்தியத்தை மனதார பேசினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, என்னுடைய இதயத்துக்கு ஏற்ற என்று சொல்வதற்கு நம்பர் 1 த இன்டெகிரிட்டி, அவனுடைய உண்மை. எல்லாம் ஒரே மாதிரிதான் வரும். 2வது இஸ் மெச்சூரிட்டி. இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தும் போது ஒருவேளை ஜனங்கள் வரலாம், புகழ் வரலாம், பெயர் வரலாம். ஆனா இந்த சிறு பிள்ளைத்தனமாய், அதாவது சிறு பிள்ளையா இருக்க வேண்டும், ஆனா சிறு பிள்ளைத்தனமா இருக்கக்கூடாது. அந்த சிறு பிள்ளைத்தனம் உடனடியாக்கள் புஸ்தகம் 11:4 வாசிக்கிறோம், இஸ் மெச்சூரிட்டி. இங்கே உள்ள முதிர்ச்சியை பற்றி பேசுகிறோம். 1 11:4. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படினாலே சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. இது எத்தனை பேரை சாட்சி? ஆவியானவர் திரும்ப சொல்லுகிறேன், அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இதயத்தை போல கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. அப்படியானால் முதிர்ச்சி இல்லையா? திரும்ப சொல்லுகிறேன், வயது சென்ற போது, பணம் வரும்போது, பதவி வரும்போது, புகழ் வரும்போது, அன்பானவர்களே, நாம் சாய்ந்து போகிறோம். அல்லது வார்த்தை சாய பண்ணினார்கள். வசதியின் மேல், வாய்ப்புகளின் மேல், புகழின் மேல், மக்களுடைய பாராட்டுகள் மேல் சாய்ந்து போகிறோம். பக்தன் பாடினார், வசதி வரும்போது பயன்படுத்தி கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவே. அந்த வார்த்தை வயது சென்ற போது, வயதானது, ஆன முதிர்ச்சி இல்லை. ஊழியத்துல நண்புதிய பிள்ளைகளே, நீ எவ்வளவு வயது இருந்தாலும் அனுபவம் இருந்தாலும் ஒரு நாள் சொல்லுங்க, அவனுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது என்று ஆண்டு சொல்லுகிறார். மெச்சூரிட்டி. சொல்லுங்க முதல் வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில ஒரு 3 சொல்லுகிறேன், the perfection of his walk, நடத்தையில் ஒரு பூரணம். 2வது அவருடைய ஆராதனையில் ஒரு பூரணம், the perfection of his worship. 3வது the perfection of the witness. ஒரு 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். 101 சங்கீதம் 2ஆம் வசனம், the perfection of his walk, அவன் வாழ்க்கையில அவன் நடத்தையில ஒரு பூரணம், the perfection of his walk. சொல்லுகிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், என் வீட்டிலே உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். இத்தனை அருமையான வார்த்தை. சொல்கிறேன், உத்தமமான வழியில, there is a perfection in his walk. அவனுடைய நடத்தையில் கூட ஒரு பூரணம். உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன். 2வது, எப்பொழுது என்னிடத்துல வருவீர், எதிர்பார்ப்பு. என் வீட்டில் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், தீங்கான காரியத்தை என் முன் வைக்க மாட்டேன், வழி விலகல்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பின்பற்றாது. மாறுபாடான இதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவர்களை நான் அறிய மாட்டேன், பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவர்களை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருமை நெஞ்சனையும் நான் பொறுக்க மாட்டேன். கவனியங்கள், அவருடைய வாழ்க்கையின் நிலை. இது வார்த்தை அல்ல, இவருடைய வாழ்க்கை. the perfection in his walk. 2வது the perfection in his worship, அவருடைய ஆராதனையில கூட ஒரு பூரணம். இது எத்தனை அருமையான வார்த்தை. உங்களுடைய வீட்டிலே உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையே, உத்தம இதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? நேரத்தோடு வரீங்களா? உங்கள் திருச்சபைக்கு ஒழுங்காக காணிக்கை தசமா கொடுக்குறீங்களா? உங்கள் ஊழியனை கனம் பண்றீங்களா? உத்தம இதயத்தோடு, வார்த்தை உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அவரை பற்றி இவரை பற்றி அவர் மேல மலத்தாங்கள், ஆல்வேஸ் கிவிங் கமெண்ட்ஸ் டு தி பாஸ்டர், ஊழியக்காரனை குறை சொல்லுவது, ஏதோ ஒரு குறை. அன்பானவர்களே, சபை என்பது பூரணப்பட்ட இடம் அல்ல, உன்னை பூரணப்படுத்தும் இடம். ஒரு சொன்னார், அதாவது ஒரு மெக்கானிக் கடையில போனீங்கன்னா எல்லாம் ஓட்ட உடைச்சல் தான் இருக்கும், இங்க எல்லாம் அழகான பொருள் இருக்காது. ஒரு வடிவமான பொருளை பார்க்க ஒரு ஷோரூமுக்கு போனோம். சபை என்பது ஒரு ஷோரூம் அல்ல, அது மெக்கானிக்கல் ஷாப்.
உன்னை பரவசப்படுத்தும் இடமல்ல, உன்னை பழுதுபடுத்தும் இடம். அங்க வரவங்க எல்லாமே உடைந்தவர்கள் தான், உடைந்தவர்கள் தான். உடைந்தவர்கள் உருவாக்க இடம் தான் சபை. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? என் வீட்டில் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். இன்னைக்கு நமக்கு அதுதான் தெரியுது. அவர் தப்பு பண்றார், இவர் தப்பு பண்றார், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் அம்மா சரியில்லை, தீங்கான காரியம் அது இருக்கும். பட் டோன்ட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். அடுத்த வார்த்தை, என்னை வழிவிலங்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய உத்தமத்தை விட்டு விலக செய்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க. அவர் சபைக்கு வரல, அவர் ஊழியம் பண்ணல, அவர் காணிக்கை கொடுக்கல, தசமம் கொடுக்கல, நான் ஏன் தரணும்? கவனிங்கள் அந்த வார்த்தை, வழி விலகுகளுடைய செய்கை இருக்கும். அவங்க தான் வருவாங்க, அவங்க ஜெபமே பண்ண மாட்டாங்க, ஆராதனைக்கு வர மாட்டாங்க, காணிக்கை கொடுக்க மாட்டாங்க, ஊழியரை கடன் பண்ண மாட்டாங்க, அங்க பரலவும் போக மாட்டாங்க. அந்த வார்த்தை வழி விலகுடைய செய்கை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. எனக்கு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ யாரை பாக்குறீங்க சபையில? இந்த அரைகுடம், நிறைகுடம், அதாவது கால் கூடம், இவங்களை பார்க்காதீங்க. வளர்ந்தவங்களை பாருங்க, வளர்ச்சிக்குள்ள போகிற மக்களை பாருங்க. நீங்க அவங்களே பார்த்தீங்கன்னா நீங்க அவங்கள மாதிரி மாறிடுவீங்க. சபை கூட பாருங்களேன், ஒரு தூங்குற விசுவாசி தூங்குற விசுவாசி பக்கத்துல உட்காருவார், ஒரு புறங்கூறுகிற பக்கத்துல உட்காருவார், ஒரு அதாவது இப்படி சொன்னாலும் புரியும், ஒரு எதிர்மறையா இருக்கிறவர், ஒரு வில்லன் பண்ண உட்காருவார், வில்லி பண்ண உட்காருவாங்க. இது உண்மை. அவர் சொல்லுகிறார், நான் அவளை பின்பற்ற மாட்டேன். அதாவது வழி விலகலுடைய செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பின்பற்றாது. நீங்க பார்த்திருக்கலாம், வந்து உட்கார்ந்ததும் 2 பேர் பேசிட்டே இருப்பாங்க, வசனமே கேட்க மாட்டாங்க, 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அது அவங்க நீங்க பார்க்காதீங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட அவளை விட்டு நான் அகல வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவருடைய வாழ்க்கையை நான் அறிய மாட்டேன், பொல்லாதவளை நான் அறிய மாட்டேன். ஒரு கேள்வி, இனிமேல் ஆலயத்துக்கு போகும்போது ஜெபிக்கிற மக்கள், ஆராதிக்கிற மக்கள், துதிக்கிற மக்கள் ஆண்டருக்குள்ளே வளருகிறாங்களே, அவங்க பக்கத்துல போய் உட்காருங்க. நீங்க அந்த தாக்கம் உங்களை பிடிக்கும். முதல் குறிப்பு, the perfection of his walk. இரண்டாவது, the perfection of his worship. சங்கீத புஸ்தகம் 1 முதல் 150 வசனங்கள் முழுக்க வாசித்து பாருங்க. எல்லாமே அவருடைய ஆராதனையில் ஒரு பூரணம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 150ஆம் சங்கீதத்தினுடைய அந்த கடைசி வார்த்தை கூட இப்படிதான் முடியுது. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் அது சொல்லப்பட்டிருக்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்படின்னா துதிக்கிற மனதான் சொல்ல முடியும், துதிப்பதாக. ஆரம்பத்துல கூட முதல் சங்கீதம் முதல்ல, நான் பரியாசக உட்கார இடத்துல உட்காராமல் பாவங்களுடன் இல்லாமலும் இரவும் பகலும் வேதத்தை தியானித்து, முதலாம் சங்கீதத்திலிருந்து கடைசி சங்கீதம் வரை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். The perfection of his worship. மூன்றாவதாக, the perfection of his witness. சங்கீதம் 10ஆம் அதிகாரம் அவருடைய ஆரம்பத்துல சொல்லுகிறார், அவருடைய சாட்சி ஆரம்பிக்கும் போது, ஏன், எங்கே, எதுவரை, why Lord, where Lord, how long Lord, கேள்வி மேல கேள்வி. அந்த சங்கீதம் வாசித்து பாருங்கள். ஏன் தூரத்தில் இருக்கிறீர், ஏன் என்னை மறந்தீர், எதுவரைக்கும் என்னை மறந்து போனீர். ஆரம்பம் கேள்வி, ஆனா முடியும் போது அவர் சொல்லுகிறார், முடியும் போது 10ஆம் சங்கீதம் அந்த கடைசி வார்த்தை, நீர் எனக்கு செவி சாய்த்து என்னை கேட்டருளுவீர். அவருடைய சாட்சி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 17ஆம் வசனத்துல, சங்கீதம் 10:17, ஸ்திரப்படுத்துவீர். அவருடைய சாட்சியை நான் படிக்க கேளுங்கள். 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், நீர் பார்க்கிறீர், நீர் கவனிக்கிறீர், நீர் பதிலளிக்கிறீர், நீர் சகாயம் செய்கிறீர். 15ஆம் வசனம், விசாரிக்கிறீர். 17ஆம் வசனம், ஸ்திரப்படுத்துகிறீர். 18ஆம் வசனம், நியாயம் நீதி செய்கிறீர். அதே கடைசி வார்த்தை, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீர். இஸ் விட்னஸ். திரும்ப சொல்லுகிறேன், இஸ் வாக், இஸ் வர்ஷிப், இஸ் விட்னஸ். அவருடைய
நடத்தை வாக். இரண்டாவது அவருடைய ஆராதனை இஸ் வர்ஷிப். மூன்றாவது சாட்சி. முடிவாக the fidelity of his heart, அவருடைய இதயத்தின் உத்தமம். உணவாக்கிற புஸ்தகம் 14:8 அவருடைய உண்மை. எல்லாம் ஒரே மாதிரி வரும். fidelity அவருடைய உண்மை. அது வார்த்தை படிக்கிறேன். 14:8 நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தார் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன், ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதே செய்தான். என் மொழியத்தோடு என்னை பின்பற்றி என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல். நீ கவனிக்க வேண்டும். ராஜ்யபாரத்தை தாவீதின் வம்சத்தாரிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன், ஆனாலும் என் கற்பனை கை கொண்டான், என் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், தன் மொழியத்தோடு என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீது. நினைக்கிறேன், நம்முடைய கரத்திலிருந்து ஒன்று பறிபோகும் போது, ஒரு தோல்வி வரும்போது, ஒரு இல்லாமை வரும்போது, ஏதோ ஒன்று நம்ம விட்டு போய்விடுகிறது. ஆரோக்கியம், சுகம், வாழ்வு, பலன், எல்லாரும் அந்த நேரத்துல we lose everything. நீங்கள் ஒன்றை இழக்கும் போது எல்லாமே இழந்து விடுகிறோம். நம்பிக்கை, பரிசுத்தம், நீதி, we lose everything. ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னை குறித்து நான் அவன் கையில் இருந்ததை எடுத்தேன், ஆனாலும் என்னை முழு இதயத்தோடு என்னை பின்பற்றினான், என் கற்பனைகளை கை கொண்டான், செம்மையானதை செய்தான். செம்மையானதையே அவன் தன் செய்தான். இவ்வளவு அருமையான வார்த்தை. ஒன்றை நாம் இழக்கும் போது ஒரு தோல்வி, நம்மை கர்த்தரை மறுதலிக்கிறோம், ஒரு வியாதி, ஒரு இழப்பு, ஒரு ஏமாற்றம், உடனே we curse the Lord, தேவனை நிந்திக்கிறோம், மனத்தாங்கள் அடைகிறோம். ஆனால் அவனுடைய இதயத்தினுடைய அந்த உண்மை பாருங்கள். ராஜ்யம் போனது, எல்லாம் பறி போனது. ஆனால் சொல்கிறது, தாவீது ஜெபித்தான். He lost everything. ஆனா ஒன்று, he praised the Lord, he prayed unto the Lord, he pursued the Lord. துதித்தான், ஜெபித்தான், தொடர்ந்து தேவனை பின்பற்றினான். எல்லாம் போனாலும் துதிப்பேன் துதிப்பேன். அவருடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய, அப்படிப்பட்ட நோக்கங்கள் அமைய ஜெபிப்போம். He lost everything. ஜெபிப்பதை விடவில்லை, துதிப்பதை விடவில்லை, தொடர்ந்து பின் சென்றான். ஆங்கில வார்த்தை he pursued the Lord. தொடர்ந்து பின் முடிவாக the obedience. 86 சங்கீதம் 11 வசனம், கர்த்தாவே ஒரு வழி எனக்கு போதியும், ஒரு சத்தியத்திலே நடப்பேன், ஒரு நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை முழு இதயத்தோடும் துதித்து ஒரு நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். He lost everything. கவனிங்கள், எல்லாம் போனாலும் ஒரு வார்த்தை, உம்மை துதிப்பேன், நடப்பேன், உமக்கு பயந்திருக்கும்படி இதயத்தை ஒருமுகப்படுத்துவேன். தேவனோடு அவனுக்கு இருக்கிற அந்த உறவு. இரண்டாவது கீழ்ப்படிதல். 10 சங்கீதம் 8 வசனத்திலே ஏற்கனவே படித்தோம். நாம் தூரமாக இருந்தாலும், எல்லாமே கைவிட்டு போனாலும், 10 சங்கீதம் 18 வசனத்தில் சொல்லுகிறார், தேவரீர் நீர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்கிறீர், உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்கிறீர். அன்பான தேவ பிள்ளைகளை திரும்ப நினைப்பூட்டுகிறேன். the integrity of his heart. இரண்டாவது the maturity. மூன்றாவது fidelity. முதல்ல சொல்லுகிறேன், அவனுடைய உண்மை. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம். integrity, fidelity, அவனுடைய நம்பகத்தன்மை, உறுதியான தன்மை. நான் என் தேவனை விடுவதில்லை, என் தேவனை விடுவதில்லை. அந்த நம்பகத்தம் எல்லாம் போனாலும் விடுவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டு என்பது பிள்ளையே, இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய இதயம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இன்பமான பாடல்களை பாடின தாவீது. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீது, நான் அவனை எனக்கு ஏற்றவனாய் கண்டேன். வார்த்தையில், வாழ்க்கையில், ஆராதனையில், ஒர்க், வர்ஷிப், இஸ் வாக். இரண்டாவது அன்பானவர்களே, அவனுடைய ஓப்பன்னஸ், brokenness, truthfulness, holiness, பரிசுத்தத்திலே உண்மை. அவன் சொல்கிறான், நீதியிலே நடப்பேன். என்னை கேட்டுக்கொண்ட அன்புடைய பிள்ளையே, அதனால சொன்ன, இஸ் a man of inspiration, is a man of instruction.
அந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம். மேன் ஆஃப் இன்ஸ்பைரிங், மேன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், மேன் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங், நிறைய காரியம் கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கை அப்படி அமைய ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தாவீதை இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டு என்று சொன்னீரே, நாங்களும் உடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாய் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த இன்டெகிரிட்டி, அந்த மெச்சூரிட்டி, அந்த ஃபிடலிட்டி, நம்பகத்தன்மை, அந்த உறுதியான வாழ்க்கை, அந்த முதிர்ச்சியான வாழ்க்கை ஆண்டவரே, அவர் வாழ்க்கையில் அந்த உண்மையான வாழ்க்கை, உண்மை, முதிர்ச்சி, நம்பகத்தன்மை. தேவரீர் என்னை நம்ப பண்ணினுடைய வார்த்தை, நீங்க என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஒரு வார்த்தை படித்தோம், அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கி நான் என்னோட கையில கொடுத்தேன், ஆனாலும் அவன் செம்மையாய் உத்தமமாய் நீதியாய் நடந்தான். எத்தனை பெரிய பாக்கியம்! இழப்புகள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, வியாதி வரும்போது, மரணங்கள் வரும்போது தூரம் போய்விடுகிறோம். வயவாய் மன்னியும். இந்த நிலையிலும் தொடர்ந்து பின்பற்ற, உத்தமமாய் நடக்க, நீதியாய் நடக்க, சத்தியத்தை மட்டும் பேச எங்களுக்கு சகாயம் பண்ணும். இந்த செய்தியின் வாழ்க்கையை தொடர்ந்து அனுபவமாய் மாறட்டும். வெறும் செவிக்கு மட்டுமல்ல, எங்கள் ஆத்மாவுக்கு அது பயன்படட்டும். ஆண்டவரே, நாள்தோறும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுமையாய் மாற்றும். நாங்கள் இன்னும் அந்த நீதியில, உத்தமத்தில வாக்கிங், வர்ஷிப்பிங், அந்த விட்னஸிங், அவன் மரித்தும் அவனை குறித்து நீ பேசுகிறீரே, எங்களையும் அப்படிப்பட்ட ஒரு பேசும் பொருளாய் மாற்றும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான பிள்ளைகளே, இந்த செய்தியை திரும்ப கேளுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே, ஆனால் அடுத்தவர்களுக்கு அனுப்பி அவர்களும் நீதியின் பாதையில், நித்தியத்தின் பாதையில், தேவனுக்கேற்ற உகந்த காணிக்கையாய், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மக்களாய் மாற நீங்கள் ஒரு வாய்க்காலாய் வழியாயிருங்கள். நீங்கள் அப்படியே வாழ அர்ப்பணி. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04043183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.